அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மாக் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு. இனி வரும் காலங்கள் டாஸ்மாகில் மதுபான பிரியர்களுக்கு பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள். தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு, என்ன ஒரு புதிய மாற்றங்கள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு டாஸ்மாக் மதுபான பாட்டில்கள் விலை பட்டியல் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் டாஸ்மாக் கடையில் மதுபான பிரியர்களுக்கு குறிப்பிட்ட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திட்டம் குறிப்பிட்ட இடங்கள்ல செயல்படுத்தாமல் இருந்ததன் காரணமாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது தமிழகத்தில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் முழுமையாக அமல்படுத்த தவறிய டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டாங்க. அதாவது மலைப்பகுதியில் அறிமுகப்படுத்த இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்த ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையில் டாஸ்மாக் பணியாளர்கள் எதிர்ப்பு மற்றும் தொழில்நுட்ப பணிகள் காரணமாக கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாக அரசு தரப்பில் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டாங்க. மதுபான பாட்டில் QR கோட் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மே மாதம் வரை அவகாசம் வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க. அரசு தரப்பின் இந்த விளக்கத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் ஏற்கனவே வழங்கப்பட்ட அவகாசத்தை பயன்படுத்தாததை கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டாங்க. அதை சுட்டி காமிக்கப்பட்டாங்க. பணியாளர்கள் எதிர்ப்பை அரசு பேசி தீர்க்க வேண்டும் என்றும் நாள்தோறும் 2 கோடி மதுபான பாட்டில்கள் விற்பனையாகும் நிலையில் இந்த தாமதத்தை ஏற்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டாங்க. இறுதியாக மே மாதம் 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் அதற்குள் திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் விற்கப்படும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் வீதம் சுற்றுச்சூழல் பாதிப்பு இழப்பீடாக வசூலிக்க நேரிடும் என எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டாங்க. அதற்கான அரசாணையும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இதற்கான விசாரணை வரக்கூடிய ஜூன் மாதம் 5ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. இனி வரும் காலங்கள்ல டாஸ்மாக் கடையில மதுபான பாட்டில்கள் மீண்டும் காலி மதுபான பாட்டில்கள் திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு ரூபாய் 10 கொடுப்பதாக தற்போது தமிழக அரசின் சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. ஏற்கனவே இந்த திட்டம் மலைப்பகுதியில கொண்டு வரப்பட்டாங்க. ஆனா இந்த திட்டம் அனைத்து மாநிலம் முழுவதும் கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது அடிப்படையில் தற்போது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய இந்த காலி மதுபான பாட்டில்களை மீண்டும் தமிழக அரசை பெற்றுக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதற்காக கூடுதலாக 10 ரூபாய் பெறப்பட்டு மீண்டும் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டார். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.